சில்வர் ரேட்டும் அது தங்கத்தினுடைய விலைக்கு நிகரா இருக்கு. என்ன சார்? தங்கம் ஆபரணமாகவும் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளும் பார்க்கப்படுது. ஆனால் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் அந்த ஆபரணமாகவும் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பாத்திரமும் இது எல்லாமே சேர்த்து 138% மட்டும்தான் பயன்பாடு. மீதி 62% தொழிற்சாலைக்கு உண்டான பயன்பாடு. என்னென்ன மாதிரி தொழிற்சாலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முதல்ல சின்ன லெவல்லேருந்து ஆரம்பித்தோம்னு வைங்களேன். பல் மருத்துவம், ஃபோட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் மொபைலு, லேப்டாப்பு, டேபிள் டாப்பு, அப்புறம் விமானம் தயாரிக்கிறதுக்கு வெள்ளி தேவைப்படுது. சோலார் பேனல் தயாரிக்கிறதுக்கு வெள்ளி தேவைப்படுது. வெஹிக்கிள்னு சொல்கிறோம் இல்லையா, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், அதுக்கு எல்லாமே வெள்ளி தேவைப்படுது. இது இந்த வெஹிக்கிளும் சோலார் பேனலும் கடந்த ஒரு 5-10 வருடங்களாக மட்டும்தான் ரொம்ப பாப்புலராக இருக்குது. அது இன்னும் இருக்க அதனுடைய உற்பத்தி நிறைய ஆகிட்டு இருக்கப்போ வெள்ளியினுடைய தேவைகள் நிறையாது. தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு வெள்ளி அதிகமாக தேவைப்படுறதுனால 98 ரூபா இருந்த வெள்ளி இன்னைக்கு 400 ரூபா ஒரு கிராம் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு. இது பல வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுத்த இன்னும் ஒரு 3 அல்லது 4 வருடங்கள்ல பார்த்தோம்னா இது ஒரு கிராம் 1000 ரூபாய் சென்றடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. இதுவே வெள்ளி தொழிற்சாலை பயன்பாடு இன்னும் அதிகமாக இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால வெள்ளியினுடைய விலையும் உயர்ந்துகிட்டே இருக்கும். 9வது முறையா பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். நம்ம நகை விற்பனையாளர் சங்கம் சார்பில் நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம்? அதாவது என்ன சொல்ல போனா, இறக்குமதி வரி வெளிநாடுகள்ல தான் நம்ம தங்கத்தை முழுவதும் இறக்குமதி பண்றோம். ஆண்டு ஒன்றுக்கு 800 டன் இறக்குமதி பண்றோம். அந்த நகைகள் எல்லாமே 6% இறக்குமதி வரியா மத்திய அரசாங்கம் வசூல் பண்றாங்க. அந்த 6% எடுத்துட்டாங்க, குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சுமார் ஒரு 7000 ரூபாய் ஒரு சவரன் ஒன்றுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதற்காக பல முறை நாங்கள் நிதியமைச்சர்கிட்ட, மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்கள்ட்ட மகஜர் கொடுத்துருக்கோம், மனு கொடுத்துருக்கோம், நேர்லையும் பேசியிருக்கோம். பேசிட்டு கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் இந்த இதில் இறக்குமதி வரியை குறைப்பதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ 6% குறைச்சிட்டாங்கன்னா இறக்குமதிக்கு உண்டான வருமானம் அவங்களுக்கு போயிடும்னு நினைப்போம். ஆனால் அதே டைமில் எல்லாமே இந்த இறக்குமதி வரியை குறைச்சாச்சுன்னு சொன்னோம்னா கடத்தல் வழியாக வர தங்கம் அறவே நின்று போயிடும். யாருமே கடத்திட்டு வர மாட்டாங்க. ஏன்னா முதல்ல லாபம் இருந்தனால தான் கடத்தல் வழியாக வந்துச்சு. இப்போ அந்த லாபம் இல்லைன்னா நிப்பாட்டிடுவாங்க. அப்படி நிப்பாட்டிடாச்சுன்னா அந்த துறைக்கு உண்டான சுமையே கம்மியாயிடும். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே நம்பர் 1 அக்கௌண்ட்டில் வந்துடும். அப்படி நம்பர் 1 அக்கௌண்ட்டில் வந்தாச்சுன்னா ஜிஎஸ்டி கட்ட ரெடியாக இருப்பாங்க. ஜிஎஸ்டி மூலியமாக மட்டும்தான் வியாபாரம் நடக்கும். அப்படி நடக்கும்போது ஜிஎஸ்டி மூலியமாக அரசாங்கத்துக்கு 3% வருமானம் அதிகமாக வரும். அப்படி 3% வந்தால் ஏற்கனவே 50,000 ரூபாய் இருக்கிறப்போ ஒரு சவரன் 3% அப்படின்னு சொன்னால் 1500 ரூபாய் வருமானம் அரசாங்கத்துக்கு. ஆனால் இப்போ 1.25 லட்சம் அப்படின்றப்போ இதனுடைய 3% போட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் 3750 ரூபா. முதல்ல 1500 ரூபா வரக்கூடிய வருமானம் இன்னைக்கு 3750 ரூபா அரசாங்கத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு உயர்ந்து தான் இருக்கும். அதனால ஜிஎஸ்டி மூலியமா அந்த ஈடுகட்டும் அளவுக்கும் அது இல்லாமல் அதிகமாகவும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதை கருத்தில் கொண்டு மத்திய அரசாங்கம் இந்த இறக்குமதி வரியை எடுத்துருவாங்க அப்படின்னு நாங்கள் நம்புறோம்.